அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் போட்டியிட்டு மிகப்பெரிய வெற்றி பெற்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனா அதற்கு பிறகு 2021ஆம் தேர்தலில் அவர் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியை தேர்ந்தெடுத்து போட்டியிட்டார். ஆனா அங்க மாஜி அமைச்சர் கடம்பூர் ராஜுவோட அவர் போட்டியிட்டு தோல்வியை தான் தழுவ முடிஞ்சது. அதனால இந்த தேர்தலில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் சேஃப் கேம் ஆடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்காரு. அதனால அவர் சூஸ் பண்ணியிருக்கிற தொகுதி எது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஆண்டிப்பட்டி இல்ல உசிலம்பட்டி அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. எதனால அந்த பகுதிக்கு போறார் அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அதாவது 2024 நாடாளுமன்ற தேர்தலில் தேனி தொகுதியில் அவர் போட்டியிட்டார் இல்லையா அந்த தொகுதியில அவர் தோல்வியை தழுவினால் கூட கணிசமான வாக்குகளை பெறுவாரியா அவர் வந்து பெற்றிருந்தார். குறிப்பாக 2,92,668 வாக்குகளை அவர் பெற்றாரு. இது மிகப்பெரிய வாக்கா தான் பார்க்கப்படுது. அதுவும் குறிப்பா ஆண்டிப்பட்டி தொகுதியில் சட்டமன்ற தொகுதியில அவருக்கு கணிசமான வாக்குகளும் வந்திருந்துச்சு. அதனால ஆண்டிப்பட்டி தொகுதியில இந்த முறை போட்டியிட்டால் சட்டமன்ற உறுப்பினரா அவர் தேர்வாக முடியும் அப்படின்னு நினைக்கிறாராம். அது போலவே வந்து உசிலம்பட்டி தொகுதியிலும் அவருக்கு கணிசமான செல்வாக்கு இருக்கு. அங்கேயும் வாக்குகள் இருக்கு அப்படின்னு நினைக்கிறதுனால ஒண்ணு ஆண்டிப்பட்டியில போட்டியிடலாம் இல்ல உசிலம்பட்டியில போட்டியிடலாம் அப்படின்னு நினைக்கிறார். குறிப்பாக ஆண்டிப்பட்டி தொகுதியை குறிவைத்து தற்போது தேர்தல் பணிகளை முடுக்கி விட்டிருக்காரு. இதற்காக தேனி புறவழிச்சாலையில ஒரு பங்களாவை வாடகைக்கு எடுத்து தேர்தல் பணிகளை ஆரம்பிச்சிருக்கதா சொல்றாங்க.